ஹலோ கைஸ். நீங்கள் நார்மலாக ஒரு ரோவை ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா கர்சரை வச்சு இப்படி செலக்ட் பண்ணி காமிப்பீங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரோவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹைலைட் பண்ணி காமிக்கும். நீங்கள் ஒரு ஹெச்ஆரோ அக்கௌண்டன்ட்டோ இருந்தீங்கன்னா உங்கள் பாஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ரோ ஃபுல்லாக உங்களுக்கு ஹைலைட் தேவையோ அந்த ரேஞ்சு ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓமை கிளிக் பண்ணிடுங்க. தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிடுங்க. நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கடைசியில் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு ஃபார்முலா போட போகிறோம். அது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஏன்னா இதில் தப்பானதா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். எரர் மீன்ஸ் உங்களுக்கு தேவையான ஹைலைட் வந்து அது காமிக்கவே காமிக்காது. அதனால் ஃபார்முலாவை கரெக்டாக பாருங்கள். ஈக்குவல் டு போட்டு ரோவை டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் ஈக்குவல் டு போட்டு செல்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட் கொடுத்துட்டு ரோன்னு டைப் பண்ணுங்கள். அகெயின் மறுபடியும் ஒரு டபுள் கோட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்னா ரோவை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். தென் செல்லை வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். செல் மீன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சு தான் செல்ஸ். தென் அதுக்குள்ளே நம்ம ரோ கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ரோ செல்ஸ் ரேஞ்சை தவிர நீங்கள் ரோவை எங்கேயுமே நீங்கள் ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கூடாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஹைலைட் கலர், அதனால் ஆரஞ்சே கொடுத்துக்கிறேன். பாண்ட் வந்து போல்டு கொடுத்துக்கிறேன். போல்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரோவை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவையான ஹைலைட் வரவே இல்லை. மேபி நீங்கள் ஒரு வேறு ஷீட்டில் போயிட்டு மறுபடியும் அதே ஷீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த ரோ ஹைலைட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஷீட்டை நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணவே இல்லை. அதுக்கு நீங்கள் இந்த ஒர்க் புக்கை வந்து மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக மாற்றணும். வழக்கம் போல் மேலே இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவேஸ் கொடுத்துட்டு பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு சேவேஸ் டைப்பை வந்து மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. தென் இந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிள் ஆல்ட் F11 கிளிக் கொடுத்தீங்கன்னா விஷுவல் பேசிக் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் டிஸ் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஜென்ரல் இருக்கிற இடத்துல ஒர்க் புக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் டிஃபால்ட்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் செலெக்ஷன் சேஞ்ச் அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ரெண்டு லைன் தான். ஒன்று டார்கெட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். மறுபடி கால்குலேட் CAL போட்டிங்கன்னா இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டுன்னு வந்துருச்சு. அது டேப் கிளிக் பண்ணி ஒரு என்டர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ண பிறகு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகுது. ஓகே இது என்ன இதாக இருக்குன்னு, ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஃபார்முலா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம செலெக்ஷனில் ஏதோ ராங்காக இருக்குது. ஃபுல் செலெக்ஷன் கொண்டு வர்றது வெரி சிம்பிள். மறுபடியும் ஓமை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜிங் ரூல்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளைஸ் டூ இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே தான் மிஸ்டேக் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எதுவுமே எந்த ரேஞ்சுமே செலக்ட் ஆகலை. சிம்பிள். இதை மறுபடியும் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல் ரோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு என்டர் மட்டும் அடிச்சுங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ரோவும் செலக்ட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சை தவிர வேறு எங்கேயாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. மேலேயும் சரி கீழேயும் சரி நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை செட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தென் இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் ஷீட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தென் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வரும்போது உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.